சொல்லலாம். வைராக்கியம்னா அப்படி ஒரு வைராக்கியம். ஒரு வானத்தையே வளைக்கிற அளவுக்கு வைராக்கியத்தோட செயல்படக்கூடியவங்க. இத பெரும்பாலுமே மத்தவங்க பார்வைக்கு ஒரு பிடிவாத மாரி தான் தெரியும். ஆனா, எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. பெரும்பாலும் மனசு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைத்தனமான மனசு, வெகுளித்தனமான வெள்ள மனசு கொண்டவங்களா தான் இந்த மகர ராசி அன்புகள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். சூரியனோட ஆதிக்கம் கொண்டவங்க இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களா, சந்திரனோட ஆதிக்கம் கொண்டவங்க திருவோண நட்சத்திரக்காரங்களா, செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டவங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்களா தான் மகர ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரங்களா அமைஞ்சிருக்கும். பெரும்பாலுமே மகர ராசியோட சின்னமே முதலை வடிவம் தாங்க. பாதி நீர்லையும் நிலங்களையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இவங்களுடைய வாழ்க்கை பாதி போராட்டமாகவே தான் இருக்கும். மீதி பாதி வாழ்க்கைங்கிறது வெற்றி தரக்கூடியதா, வெற்றி குறிக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது அமைன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே முன்கோபக்காரங்களா இருப்பாங்க. கோபம் வந்துட்டா பெரும்பாலும் இவங்களுக்கு கோபம் வராது. அப்படியே மீறி கோபம் வந்துட்டா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கும். கோபம் வந்துட்டா இவங்களுக்கு இவங்களே ஒரு மன அழுத்தம், மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்.